விஜயும், த்ரிஷாவும் ஒரே வீட்ல இருக்கிறாங்களா? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் தான் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சமீபத்தில விஜய் மற்றும் சங்கீதா டிவோர்ஸ் விஷயம் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுட்டு இருக்கு. இதற்கிடையில விஜய் அவர்கள் திரிஷாவ கூட்டிட்டு ஒரு ஃபங்ஷன் நிகழ்ச்சிக்கு போனது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து ரீசென்ட்டா திரிஷா அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தாங்க. அப்ப அவங்க போயிருந்த கார் அப்படிங்கிறது விஜய் சார் வச்சிருக்கக்கூடிய BMW கார் தான். அந்த ஒரு கார்ல தான் திரிஷா அவர்கள் வந்து இறங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தா விஜய் திரிஷாவோட வீட்ல தான் இப்ப இருந்து வந்துட்டு இருக்காங்களா? அப்படிங்கிற மாதிரியான ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் சமீபத்தில ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. மேலும் சோசியல் மீடியா ஃபுல்லா என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் இன்னைக்கு டெல்லி போயிருக்காரு. அவரு போறதுனால தான் இவங்களும் வந்து டெல்லி போறதுக்காக ஏர்போர்ட் போயிருக்காங்க. ஒண்ணா போனா சந்தேகம் வந்துரும்னு சொல்லி தனித்தனியா போயிருக்காங்களோ என்னவோ அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் உலா வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நெறைய பேர் நெறைய விதமான கருத்துக்கள சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில காரோட நம்பர் பிளேட் மாத்துறது அப்படிங்கிறதெல்லாம் ஜுஜுபி மேட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். BMW கார்ல அவங்க வந்து இறங்கியிருக்கலாம். பட் அந்த ஒரு நம்பர் பிளேட்ட ஏஐ தொழில்நுட்பம் வச்சு கூட மாத்திருக்கலாம். ஏன்னா விஜய் அவர்கள் இன்னைக்கு அரசியல் பிரவேசம் எடுத்து எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருந்து வந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால அவரோட பெயர கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நெறைய நாச வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல இதுவும் ஒண்ணாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. மேலும் டிவோர்ஸுக்கு காரணம் ஒரு நடிகை அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஒரு நடிகை தான் அப்படின்னு நம்ம ஷியூரா சொல்ல முடியாது. ஏன்னா அது யாராக வேணா இருக்கலாம். அநியாயமா ஒருத்தவங்க மேல நம்ம பழி போடக்கூடாது. ஸோ அதனால இப்போ வரைக்குமே எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த மிகப்பெரிய அளவுல எடுத்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாரி தான் ஒரு தரப்பு விஜய் ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் கண்டிப்பா இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். ஏன்னா இப்போதைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அவப்பெயர் அப்படின்னா, அது இந்த ஒரு விஷயம் மட்டும் தான். மத்தபடி பாலிடிக்ஸ்ல அவருக்கு மிகப்பெரிய அளவுல வேற எந்த பிரச்சனையும் இப்போதைக்கு இல்ல. இத மட்டும் அவர் ப்ராப்பரா முடிச்சிட்டாரு அப்படின்னா, கண்டிப்பா அவரோட வரப்போற தேர்தலுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் சிறை படத்தோட பிரஸ் மீட்ல அந்த படத்த பத்தி பேசியிருந்தது இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "சிறை படம் இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தமிழ் சினிமால வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த ஒரு படத்த ரசிக்க தெரிஞ்ச மக்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க. எனக்கு ஷுவர் ஷாட்டா தெரியும். இந்த ஒரு படத்த தமிழ தவிர்த்து வேற எந்த லாங்குவேஜ்ல எடுத்திருந்தாலுமே, இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அதனால தமிழ் மக்கள் எல்லாரையுமே வாழ வைக்கக்கூடியவங்க, எல்லா கதைகளையுமே பார்க்கக்கூடியவங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரியான ஒரு கதை போய் சேர்ந்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே நேரம் இந்த படத்தோட ஹீரோ ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாரு. ஒரு பெரிய புரொடியூசரோட பையன். அந்த ஒரு பந்தாலாம் எதுவுமே இல்லாம ஸ்க்ராட்ச்லேருந்து கத்துக்கிட்டு ரொம்பவே நல்லபடியா நடிச்சிருந்தாரு. ஒரு நல்ல கதை எழுதியிருக்காங்க. அவருக்கு கண்டிப்பா நம்ம தமிழுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணும். ஒட்டுமொத்த என்டையர் டீமுக்குமே என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாரி வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. சிறை படத்த பத்தி வெற்றிமாறன் பேசியிருக்குது இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.